கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை என்று அவருக்குள் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த இடத்துல நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் என்றாலே தேவஜனங்களாகிய நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம் எல்லாம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதற்கு சுதந்திரவாளிகளாய் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தம் தேவனால் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. உலகத்தால் பிரதான ஆசாரியர்களால் யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இப்போ இதில் இருந்து தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் காண்பித்து தருகிறது 2 விதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து நம்முடைய தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். ஒன்று நம்முடைய தேவன் தருகிற வாக்குத்தத்தம், இன்னொன்று உலகத்திலிருந்து மனிதர்களிடத்திலிருந்து பிசாசினால் கிரியை செய்யப்படுகிற அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பிசாசிடமிருந்து நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே. அந்த நித்திய ஜீவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. நித்திய ஜீவன் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த பிரதானமான வாக்குத்தத்தம். இப்போ இந்த வாக்குத்தத்தத்திற்கு தேவஜனங்களாகிய நாம் பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது என்பதற்காக பிசாசு என்ன பண்றான்? ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பதாக வைக்கிறான். அதுதான் பணம் கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். இங்கே பிரதான ஆசிரியர்கள் யூதாஸ் காரியத்துக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் உனக்கு என்ன பண்றோம், நீ அவரை காட்டி கொடுத்தனா பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று அநேக தேவ ஜனங்களை கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற ஒரு வாக்குத்தத்தமாய் பிசாசு பயன்படுத்துகிறது தான் நான் உனக்கு பணம் தரேன். ஆண்டவர் சொல்வார், இப்படி செஞ்சா நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். பிசாசு சொல்லும், நீ இப்படி செஞ்சா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இதுதான் அதற்குரிய வித்தியாசம். தேவன் தருகிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை அது உருவாக்குகிறது. நமக்கு நியமித்த பாதையிலே நம்மை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியார் சத்தம் நமக்கு கேட்கும்படியாய் கர்த்தருக்கு பிரியமான அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை பழக்குவிக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. அது நம்மை முடிவிலே நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையிலிருந்து நம்மை வழி விலக பண்ணும்படியாய் பணம் தருகிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பாக ஆஃபரா வைக்கிறான். இன்னைக்கு தேவஜனங்கள் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னு பார்க்குறோமா? இல்லை நமக்கு பிடிச்சதை, பிசாசுக்கு பிடிச்சதை, உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறோமா? இதை செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமா, பரலோகத்துக்கு என்ன இது கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு யோசித்து செய்யாமல் நம்ம செய்கிற எல்லா மனமும் மாமிசமும் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் பணத்தை வேணா கொண்டு வரும், ஐஸ்வர்யவானாய் வேணா அந்த உலகத்தில் நம்மை மாற்றும். ஆனால் அது முடிவிலே அவர்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். தேவஜனங்களாகிய நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் கண்டித்து உணர்த்துகிறார். எந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் நீ மாறப்போகிறாய்? இதுல என்ன வேதனையான காரியம் தெரியுமா? தேவனை அறியாத ஜனங்களை காட்டிலும் தேவனை அறிந்தேன் என்று விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தான் அதிகமாய் பணம் கொடுக்கப்படுகிற பிசாசினால் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடுறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் காட்டி கொடுக்கறாங்க. தன்னை பரிசுத்தப்படுத்தின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை காலால் மிதிக்கிறாங்க. அவங்க மறுதலித்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். தேவஜனங்களாகிய நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய், தேவனிடத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்கிற வசனத்தை உணர்ந்து பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல், உலகத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அதை சீப்போ என்று உதறி நான் எதை செய்தாலும் என் தேவனை பிரியப்படுத்த, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, என்னை நேசித்து எனக்காக தம்முடைய ஸ்தலத்தை விட்டு அடிமையின் சாயலாய் இந்த பூமிக்கு வந்த என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை தந்தவர், நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக தந்து என்னுடைய பாவத்தை கழுவி இன்றும் எனக்காக உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற என்னுடைய தேவனை சந்திக்கும்படியாய் நித்தியமாய் அவரோடு கூட கரம் கோர்த்து வாழும்படியாய் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதே என்னுடைய ஒரே பிரதானமான நோக்கம் என்று சொல்லி எதை செய்தாலும் கர்த்தரால் தரப்பட்ட நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் செய்வோமே. ஆனால் முடிவிலே அவர் வந்து அந்த நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். இந்த பணம் தருகிறேன் என்கிற வாக்குத்தத்தத்திற்கு செவி கொடுத்து வழி விலகி போன யூதாசுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அந்த கேடுள்ள ஒரு முடிவுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை,
மகிமையான அந்த நித்திய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்தார். தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்கிற அந்த பிரதானமான வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தினோமேயானால் அவர் வந்து நம்மை அழைத்து செல்வது, நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் சுதந்திரிக்க முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.